தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவர்மெண்ட் காலேஜுக்குரிய வேக்கன்சி பொசிஷன். ஸோ வேக்கன்சி பொசிஷன் எவ்வளோ இருக்குது ரவுண்ட் 2க்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்குரிய ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய டவுட் வருது. அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிகிறதுக்குள்ளே யாரெல்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அது அந்த மாதிரி வீடியோ, அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்றீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்லாம் எடுத்து ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து வேக்கன்சி பொசிஷன் ஃபார் அ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகபட்சமாக 76 சீட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இது வந்து 76 சீட்டு வருது? நமக்கு வந்து பொதுவாக வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா சீட்டுமே க்ளோஸ் ஆகிடும் தானே, ஏன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஏன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே வந்து டாப்பில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் தான். ஆனால் இங்கேயுமே வேக்கண்ட் ஏன் வருது அப்படின்னா, இது வந்து ரவுண்ட் 2 தான். ரவுண்ட் 1ல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ண எல்லாருமே அதில் எடுத்துருவாங்களான்னா எடுத்துருக்க மாட்டாங்க. பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தாலுமே ஆல் இண்டியா கோட்டா வழியாக அதே அவங்களுக்கு தேவையான அதே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயோ அல்லது மதுரையிலையோ ஸ்டான்லிலையோ அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்க சீட் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அந்த சீட்டு இந்த உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் காரணம். ரெண்டாவது வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் 2 ரிசல்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. நமக்கு இதில் ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், எய்ம்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாணவர்களுமே இருக்காங்க. ஸோ அவங்களும் அதில் சேர்ந்துருக்காங்க அப்படின்றதுனால இங்கே வந்து வேக்கண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ரைட்டா? விர்ச்சுவல் வேக்கன்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் விர்ச்சுவல் வேக்கன்சியில் வரல. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன் விர்ச்சுவல் வேக்கன்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரலை அப்படின்னு சொன்னால், ஏன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி யார் போவாங்க? கிடைச்ச காலேஜ் வேணாம், அடுத்த காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், வேறு ஒரு காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தான் வந்து ரீஅலாட்மெண்ட் போவாங்க. அப்படி ரீஅலாட்மெண்ட் போனாங்கன்னா தான் இது வந்து விர்ச்சுவல் வேக்கண்ட்டாக மாறும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்துட்டு எனக்கு வேறு மெடிக்கல் காலேஜ் வேணும்னு கண்டிப்பாக யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் விர்ச்சுவல் வேக்கன்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரல. சரிங்களா? அந்த லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 76 சீட்டு, கீழ்ப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சீட் 8 சீட் இருக்குது. 10 சீட்டு ஸ்டான்லியில் இருக்குது. மதுரையில் ஒரு 6, தஞ்சாவூரில் 8. ஸோ இந்த மாதிரி செங்கல்பட்டில் வந்து 2 இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு 6, கோயம்புத்தூரில் 6, இந்த மாதிரி 162 சீட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சீட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ அதே போல் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ், எஸ்எஃப் காலேஜஸ் இதில் வந்து நிறையாவே இருக்கும். பொதுவாகவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட் இருக்குது ஓவராலாக அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ்க்கு மட்டுமே 320 சீட்டு ஓவரால். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 114 சீட்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 சீட் வந்து நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது, இன்க்ளூடிங் மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து. சரிங்களா? ஸோ அதே போல் பிடிஎஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு 72 சீட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே அதுலேயுமே வந்து அதிக வேக்கண்ட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 635 சீட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் 4 மட்டும் இருக்குது மைனாரிட்டி. ஸோ இதில் இந்த இவ்வளோ சீட் உங்களுக்கு வேக்கண்ட்டில் இருக்குன்றதுனால ரவுண்ட் 2ல் நீங்கள் தாராளமாக வந்து எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரவுண்ட் 2ல் சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது மட்டும் எந்த காலேஜ் வேணுமோ, திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டை சொன்னீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.